உத்தரப்பிரதேசில் மட்டும் இல்லை, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேயும் வந்து ஒரு பிரம்மாண்டமான கோவில் கட்டி அதையும் வந்து நான் தான் இனாக்ரேஷன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஐக்கிய அமீரகத்தில் இருக்கிற அபுதாபி ரீசெண்டாக ராம் டெம்பிளுக்கு இந்தியாவில் எப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் கட்டினாங்களோ அது மாதிரி வந்து ஒரு 900 கோடி செலவில் அபுதாபியில் கட்டின ஒரு ஹிந்து கோவிலை 2 நாள் பயணமாக அங்கே போய் வந்து தொடங்கி அதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அங்கே 200 நாடுகளுக்கு மேலே இருக்கிற மக்கள் வந்து அங்கே வந்து வாழுறாங்க. யுஏஇ எப்படிப்பட்ட ஒரு நேஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கே வந்து சப்போஸ் இந்தியாவில் ஐபிஎல் மேட்சஸ் வந்து நடத்த முடியல ஒரு எலெக்ஷன் காரணமாக இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணமாக அப்படின்னா பிளானை என்ன பண்ணுவாங்கன்னா யுஏஇயில் தான் நடத்துவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு லிபரலான ஒரு கண்ட்ரி. எல்லா மக்களும் வந்து போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணுற அளவுக்கு, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்தியன்ஸ் வந்து எவ்வளோ பேர் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த நேஷனில் ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும் இல்லை அந்த கண்ட்ரியோடைய அந்த கிளென்லினஸாக இருக்கட்டும் எல்லா வகையிலுமே வந்து ஒரு சுதந்திரமாக ஒரு சூப்பராக இருக்கும். சில ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அங்கே இருந்தாலும் வாழுறதுக்காகவும் சரி இல்லை வேலை பார்க்குறதுக்கும் சரி இல்லை டூரிசமும் சரி எல்லா வகையிலுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு நேஷன் அப்படின்னு தான் சொல்லலாம். அமீரகம் அப்படிங்கிறது அந்த இடங்களில் வெறும் இஸ்லாமுக்கு மட்டும்தான் அங்கே வந்து முக்கியத்துவம் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அதையும் தாண்டி அந்த இடத்துல ஹிந்துயிசமுக்கும் சரி இல்லை கிறிஸ்டியானிட்டியோடைய பெரிய பெரிய சர்ச்சஸ்க்கும் சரி இல்லை சீக்கிசம் மதத்தை சேர்ந்த குருத்வாரா அது மாதிரியான விஷயங்களுக்கும் சரி ஜென்ரலாக எல்லா மதத்துக்கும் வந்து அங்கே ரிலீஜியஸ் ரிலீஜியஸ் வர்ஷிப் பிளேசஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு யுஏஇ பார்த்தோம் அப்படின்னா மத நல்லிணக்கம் மனிதநேயம் இது மாதிரியான விஷயங்கள் வந்து அங்கே பெரிய அளவில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த ஹிந்து கோவிலும் வந்து அங்கே கட்டப்பட்டது. ஸோ இந்த கோவில் என்ன எப்படி எதற்காக கட்டப்பட்டது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 2 நாள் பயணமாக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வேற ஒரு விஷயமாகவும் போயிருக்கிறாரு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா யுஏஇ இந்தியா இந்த 2 நாட்டுக்குள்ளே இருக்கிற இந்த பைலேட்ரல் டைஸ் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்கள், எரிசக்தி ஒப்பந்தமாக இருக்கட்டும் இல்லை அங்கே வந்து அந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இது மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து பேசுறதுக்காகவும் அது சம்மந்தமாக வந்து கையெழுத்து ஒரு 8 விஷயங்களுக்கு கையெழுத்து ஒப்பந்தம் பண்ணுறதுக்காக வந்து போயிருக்கிறாரு. ஸோ அட் த சேம் டைம் அங்கே இருக்கிற ரீசெண்டாக இந்த கோவில் February 14 அன்னைக்கு தான் வந்து இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம் இந்த இனாக்ரேஷன்லாம் வந்து நடக்குது. ஸோ இதை வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்து தொடங்கி வைக்கணும், அந்த சிறப்பு விழாக்கு வரணும் அப்படின்னு வந்து அங்கே இருக்கிற அந்த கோவிலுடைய அந்த ஆர்கனைசேஷன் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கோவில் எப்படி கட்டப்பட்டது, இந்த கோவிலோட வரலாறு பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் 2015 ஃபர்ஸ்ட் டைமாக யுஏக்கு போயிருந்தாரு. அப்போது அபுதாபியில் நாட்டுடைய பிரசிடென்ட் அதாவது பட்டத்து இளவரசர் முகமது பின் சையத் அவர்கள் கிட்ட போயிட்டு ஒரு கோரிக்கை வச்சார். இந்த மாதிரி ஹிந்துவுக்கு ஒரு ஆர்கனைசேஷனுக்காக நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு கோவில் ஒன்று கட்ட போகிறாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் நிலம் வந்து ஒதுக்கி தரணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அந்த கோரிக்கையை ஏற்று அந்த நாட்டுடைய பட்டத்து இளவரசர் என்ன பண்ணுறாருன்னா இந்த கோவில் கட்டுறதுக்காக ஒரு லேண்ட் வந்து ஒதுக்குறாரு அபுதாபியில். அது வந்து எவ்வளோ பெரிய லேண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அந்த லேண்டோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தோம் அப்படின்னா 55,000 ஸ்கொயர் ஃபீட் 55,000 சதுர அடியில் அவ்வளோ பெரிய ஒரு இடம், கிட்டத்தட்ட ஒரு 27 ஏக்கர்ஸ் வந்து அவ்வளோ பெரிய ஒரு இடமா வந்து அவர் ஒதுக்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா அந்த கோவில் கட்டுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்படி வந்து இங்கே உத்தரப்பிரதேசில் அயோத்தியா ராம் டெம்பிள் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ அது மாதிரி அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கோவில் வந்து எப்படி யாரால் கட்டப்படுது அப்படின்னா குஜராத்தில் இருக்கிற BAPS அதாவது போட்சன்வாசி அக்ஷர் புருஷோத்தம் சுவாமி நாராயண் சன்ஸ்தா இந்த ஒரு ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷனால தான் இந்த கோவில் வந்து கட்டப்படுது. இந்த ஆர்கனைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கிற இவங்களுடைய நிர்வாகத்துக்கு கீழே மட்டுமே ஒரு 1200க்கு மேலேயும் கோவில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு இவங்க நிர்வாகத்துக்கு கீழே. எந்தெந்த கண்ட்ரீஸில் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, ஆஃப்ரிக்கா இது மாதிரி வந்து பல கண்ட்ரீஸில் வந்து இவங்களுக்கு வந்து கோவில்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த ஒரு அமைப்பு தான் இந்த கோவிலை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 2017 ஆரம்பித்து இப்போ 2024 வரைக்கும் கட்டி ஒரு லெவலுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோவிலை எப்படி கட்டணும் அப்படிங்கிற பிளான் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் அதாவது அந்த கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அந்த பாரம்பரிய ஒரு ஸ்டைலில் வந்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 40,000 கன பரப்பில் இருக்கிற மார்பிள் ஸ்டோன்ஸு 18 லட்சம் செங்கல் அதாவது செங்கற்கள் இதெல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்த வந்து கட்டுறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பெரிய லெவலில் வந்து இதை வந்து கட்டி முடிக்கிறாங்க. இதையோடைய இந்த இனாக்ரேஷன் அப்படிங்கிறது ரீசெண்டாக இப்போ February 14, 2024 தான் வந்து இந்த கோவில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இதுக்கு தான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து விசிட் பண்ணி இந்த இனாக்ரேஷன் வந்து கலந்துக்கிட்டாரு. இந்த கோவில் அப்படிங்கிறது February 18 பப்ளிக் வந்து விசிட் பண்ணுறதுக்காக வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதோட இந்த கோவில் வந்து கட்டுறதுக்கு எவ்வளோ மணி நேரங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 4 லட்சம் ஹியூமன் ஹவர்ஸ்
அந்த அளவுக்கு வந்து டைம் வந்து இதுக்கு தேவைப்பட்டது. அதே மாதிரி இந்த கோவிலுடைய இந்த செங்கல், இந்த கற்களெல்லாம் வந்து யார் வந்து பண்ணாங்க அப்படின்னா, பெரிய பெரிய இந்தியாவில் இருக்கிற விஐபிஸ், அதாவது அக்ஷய்குமார் போன்ற நடிகர்கள், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, இந்த கற்களை வந்து எடுத்துகிட்டு வந்து அங்கே அந்த அடிக்கல் வந்து வச்சாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து இது வந்து பண்ணாங்க. அண்டு வீக்கெண்டு இந்த மாதிரி டைமில் நிறைய வாலண்டியர்ஸ் அவங்களே வந்து இந்த கட்டுமான பணிகளில் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதோடு சேர்த்து இந்தியாவில் இருக்கிற ராஜஸ்தான், குஜராத் இது மாதிரியான ஸ்டேட்ஸில் இருக்கிற ஒரு ஆர்கிடெக்ட்ஸ், அதாவது ஒரு புகழ்பெற்ற சிற்ப கலைஞர்களும் வச்சு வந்து இது பெரிய அளவில் வந்து இந்த கோவிலை வந்து கட்டினாங்க. ஸோ இந்த கோவிலுடைய ஸ்டைல் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நகரா ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நகரா ஸ்டைல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்டாக ராம் அயோத்தியா டெம்பிளும் வந்து இந்த நகரா ஸ்டைலை பேஸ் பண்ணி தான் கட்டினாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நார்தன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நார்த் இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான கோவில்கள்லாம் பார்த்தோம்னா இந்த ஸ்டைலில் தான் இருக்கும். கோவில் வந்து பார்த்தோம்னா சுற்றி ஒரு மார்பிள் ஸ்டோனோ இல்லை ஒரு சாண்ட் ஸ்டோன்ஸோ அது மாதிரியான ஒரு ஸ்கொயர் மாதிரி வந்து பில்டப் பண்ணிவிடுவாங்க. கீழே இருந்து ஸ்டெப்ஸ்லேருந்து மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த டவர் கோபுரம், அந்த கோபுரத்துக்கு கீழே தான் அந்த கர்ப்பாகிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கடவுளுடைய சிலை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை சுற்றி வந்து ஒரு காம்பவுண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த நகரா ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோவிலில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோவில் அப்படிங்கிறது விஷ்ணு, சிவன் இந்த 2 கடவுளையும் வந்து மையப்படுத்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற கடவுள்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ராமர், சீதை, கிருஷ்ணர் அண்டு சுவாமி நாராயணன் அண்டு சிவன், பார்வதி, கணேஷ் இது மாதிரியான வந்து இந்து கடவுள்களுடைய முக்கியமான கடவுள்கள்லாம் வந்து இதுக்குள்ளே வந்து இருக்காங்க. ஸோ அதோடு சேர்த்து இந்த கோவிலில் 2 கல்ச்சுரல் ஹால், கன்வென்ஷன் ஹால் அப்படிங்கிறதுக்கு ஒரே டைமில் வந்து ஒரு 5000 பேர் 2 ஹாலில் வந்து உட்காந்து டோட்டலாக ஒரு 10,000 பேர் உட்காந்து அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குற அளவுக்கு வந்து ஹால்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ ஃபைனலி இவ்வளோ பெரிய பொருட்செலவில் யுஏஇ மாதிரி ஒரு கண்ட்ரியில் இவ்வளோ பெரிய பொருட்செலவில் ஒரு கோவில் தேவையா அப்படின்னு வந்து பல பேருக்கு கேள்வி இருக்கும். இது வந்து நம்மள பப்ளிக்கோட கை காசை போட்டு பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து சில பேர் இதுக்கு வந்து விமர்சனம் சொல்லலாம். ஆனால் இது வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தோம்னா ஒரு ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன், அவங்களுக்கு கீழே இது வரைக்குமே ஒரு 1000-1200 கோவில்கள் இருக்குது. ஸோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு லிபரலான கண்ட்ரி அப்படின்னு தெரியும். ஸோ அங்கே வந்து வெறும் இஸ்லாம் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் வந்து அவங்க என்றைக்குமே வந்து அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. அங்கே எந்த அளவுக்கு இஸ்லாமுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி, இந்துயிசம், சீக்கிசம் எல்லா மதத்துக்கும் வந்து ஈவன் ஜீவிஷ்க்கு கூட ஜூஸ் அவங்களுக்கு கூட வந்து பார்த்தோம்னா அங்கே ரிலீஜியஸ் ஸ்பாட்டெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அங்கே யார் வேணால் வந்து கட்டலாம். ஸோ அது அவங்கவுங்களுடைய விருப்பம். நம்மளுடைய கருத்து என்ன இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தோம்னா, கோவில் அப்படிங்கிறது அது அந்தந்த மன்னர்கள், அந்தந்த ஆட்சியாளர்கள், அங்கங்கே இருக்கிற அந்த ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க வந்து அதை வந்து கொண்டு வரதுங்கிறது அவங்களுடைய எபிலிட்டியை பொறுத்து. ஸோ யாராக இருந்தாலுமே ஒரு மெஜாரிட்டியில் இருக்கிறவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு செகண்ட் ஒரு டிபேட் தான். ஸோ என்னை பொறுத்தவரையில் என்னென்னா, கோவில் அப்படிங்கிறது எந்த ரிலீஜியஸ் பிளேசஸாக இருந்தாலும் அது வந்து எல்லாருக்குமா ஒரு ஈக்குவாலிட்டியை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு, இல்லை அதன் மூலயமா வந்து ஒரு கம்யூனல் ஹார்மனி, அதாவது மக்களுக்குள்ளே வந்து ஒரு மத நல்லிணக்கத்தையும் ஒரு மனித நேயத்தையும் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு இடமா இருந்துச்சு அப்படின்னா அது எங்கே எப்படி எந்த மதமாக இருந்தாலும் எப்படி வேணால் வந்து இருக்கலாம். ஸோ இந்த கோவில் அப்படிங்கிறது மதம், வழிபாட்டு தலம் இதெல்லாம் தாண்டி சில விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, அந்த நாட்டுடைய இளவரசர் வந்து அந்த கோவில் கட்டுறதுக்காக இடம் ஒதுக்கி அதுக்காக வந்து கொடுத்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 2 நாடுகளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பாண்டிங்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு காட்டுற விதமாக தான் வந்து இதை வந்து பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோ பற்றின, இந்த கோவில் பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.